பொதுவாக நோக்கம் என்று சொன்னால் என்ன இலக்கு, உங்கள் லட்சியம் என்ன, உங்களுடைய பாதை என்ன என்பதைத்தான் நாம் கேட்கிறோம். பார்ப்பதற்கு மிக அரிதானவனாக இருக்கக்கூடியவன் இறைவன். அவனை பார்த்தால் நமக்கு வரக்கூடிய ஒரு அடிப்படையான முதல் எண்ணம் என்பது இறைவா என்று கைகூப்பி நாம் வணங்குவோம். அப்புறம் நம்முடைய குறைகளை அவனிடம் சொல்லுவோம். இன்னும் அடுத்தடுத்த படிநிலைகளிலே இறைவனிடம் நாம் சரணாகதி அடைவோம். வேண்டுதல்களை எல்லாம் அவனிடம் சொல்வதை விட்டுவிட்டு அவனை காண்பதற்கும் வணங்குவதற்கும் மட்டுமே ஆலயத்திற்கு செல்லக்கூடிய அளவிற்கு நம்முடைய பக்தி மார்க்கம் பக்குவப்படும். இது ஒரு பக்கம். ஆனால் அதையும் தாண்டி இறைவனை ஒரு குறிப்பிட்ட ஒரு நுணுக்கமான நோக்கத்தில் பார்க்கக்கூடிய பக்குவம் என்பது ரொம்ப அற்புதமான ஒன்று, அபூர்வமான ஒன்றாகும். நோக்கரிய நோக்கே நுணுக்கரிய நுண் உணர்வே என்பது. இந்த உணர்வு என்கின்ற வார்த்தைக்கு இன்னொரு வார்த்தை கிட்டத்தட்ட அது போலவே இன்னொன்று இருக்கும். அதற்கு பெயர் உணர்ச்சி. உணர்ச்சி வேறு, உணர்வு வேறு. உணர்ச்சி வயப்படுவது என்பது அந்தந்த நொடியிலே, அது மகிழ்ச்சியாக இருந்தாலும் கோபமாக இருந்தாலும் அல்லது அளவுக்கு அதிகமான துன்பத்திலே வரக்கூடிய நம்முடைய வெளிப்பாடு உணர்ச்சி. உணர்ச்சி வேறு, உணர்வு வேறு. உணர்வு எப்போதும் நமக்குள்ளே இருக்க வேண்டியது, இருக்கக்கூடியது. நோக்கரிய நோக்கே நுணுக்கரிய நுண் உணர்வே. எல்லாருடைய மனதிற்குள்ளும் இறை உணர்வு என்பது வியாபித்து நிற்கும். அப்படி நிற்க வேண்டும் என்பதுதான் மாணிக்க வாசகருடைய பிரார்த்தனையாக இருக்கிறது.